பொது அறிவு டாப் 70 லெசன்ஸில் இது இரண்டாவது தேர்வு. இரண்டாவது தேர்வில் இரண்டாவது பாகம். இந்த இதில் 31வது கேள்வியிலேருந்து 60வது கேள்வி வரைக்கும் உள்ள கொஸ்டினோட ஆன்சர் கீ செக் பண்ண போகிறோம். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவோட பார்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 31வது கேள்வி, ஒண்டி வீரன் என்பவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பூலித்தேவரின் படைப்பிரிவுகள் ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர் தான் இந்த ஒண்டி வீரன் என்பவர். 32வது கேள்வி, வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன? 1730ஆம் ஆண்டு பிறந்திருப்பாங்க. வேலு நாச்சியார் எந்த மன்னரை மணந்து கொண்டார்? முத்து வடுகநாதரை மணந்து கொண்டார். இவர் வந்து எந்த பகுதியை சார்ந்தவர்னா சிவகங்கை பகுதியை சார்ந்தவர். 34வது கேள்வி, 1772ஆம் ஆண்டு காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? யார் தாக்கியிருப்பாங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர் தான் தாக்கியிருப்பார். 35வது கேள்வி, வேலு நாச்சியாரின் காளையார் கோவில் அரண்மனையை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினர்? 1772ஆம் ஆண்டு தாக்கியிருப்பாங்க. 36வது கேள்வி, வேலு நாச்சியாருக்கும் அவர்தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவு அளித்த மன்னன் யார்? கோபால நாயக்கர் தான் ஆதரவு அளிச்சிருப்பார். வேலு நாச்சியாருக்கு ஆதரவு அளித்த கோபால நாயக்கர் எந்த பகுதியின் பாளையக்காரர் ஆவார்? அவர் விருப்பாட்சி பகுதியின் பாளையக்காரர் ஆவார். வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்? தாண்டவராயர் தான் வேலு நாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியிருப்பார். 39வது கேள்வி, வேலு நாச்சியாருக்கு உதவ ஹைதர் அலி யாரை பணித்தார்? சையத் அப்படின்னு ஒருத்தரை தான் ஹைதர் அலி வந்து நியமிச்சிருப்பார். அடுத்த கேள்வி, கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்? திப்பு சுல்தானால் ஈர்க்கப்பட்டிருப்பார். அவர் வந்து ஒரு நட்பை மதித்து நிறைய உதவிகள் செஞ்சதுனால. 41வது கேள்வி, சரியான இணை எது? விருப்பாச்சி கோபால நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர். இந்த 3 இணையுமே சரியான இணைகள் தான். ஆன்சர் வந்து 3ம் சரி. ஊமைத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எங்கு போர் புரிந்தனர்? ஊமத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆனைமலை என்ற பகுதியில் போர் புரிஞ்சிருப்பாங்க. வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு டேஸை கைப்பற்றினார். எந்த பகுதியைனா சிவகங்கையை கைப்பற்றிருப்பாங்க. 44வது கேள்வி, வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் யார்? யார் திகழ்ந்திருப்பாங்கன்னா குயிலி தான் அவங்களோட தோழி. உடையாள் என்ற படைப்பிரிவின் தலைமையேற்றி நடத்துகிறவங்களும் இந்த குயிலி தான். 45வது கேள்வி, வேலு நாச்சியாரின் தோழி குயிலி எந்த ஆண்டு தற்கொலை தாக்குதல் மூலம் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை இராணுவ தடவாளங்களையும் அளித்தார்? எந்த ஆண்டுனா 1780ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? எந்த பகுதிக்குனா பாஞ்சாலங்குறிச்சி பகுதிக்கு. கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்? 1781ஆம் ஆண்டு. யாருக்குன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஆற்காடு நவாபுக்கும். 48வது கேள்வி, 1781ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆற்காடு நவாப் இடையேயான உடன்படிக்கையின்படி கர்நாடக பகுதியில் செய்யும் வரி வசூலில் எத்தனை பங்கு ஆற்காடு நவாபிற்கும் அவர் குடும்ப பராமரிப்பதற்கும் தர வேண்டும் என ஒதுக்கப்பட்டது? 6ல் 1 பகுதியை வந்து ஆற்காடு நவாபும் அவங்க குடும்ப பராமரிப்புக்கும் தர வேண்டும் என ஒதுக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வீரபாண்டிய கட்டபொம்மன் 1798ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய வரி நிறுத்தம் எவ்வளவுனா 3310 பக்கோடாக்கள். 50வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க ஆணை பிறப்பித்தவர் யார்? யார் பிறப்பிச்சிருப்பாங்கன்னா ஜாக்சன் அவர்கள்.
51வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்பொழுது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? எப்போ சந்திச்சிருப்பார்னா 1798 செப்டம்பர் 19. ஆனால் அவர் எப்போ ஆணை பிறப்பிச்சார்னா அப்படியே 1 மாதம் 1 நாளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் ஆணை பிறச்சிருப்பார். ஆனால் மீட் பண்ணது செப்டம்பர் 19 1798ஆம் ஆண்டு. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ராமநாதபுரத்தில் நிகழ்ந்த சந்திப்பின் போது ஆங்கிலேயரின் கைது செய்யும் முயற்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரது அமைச்சருமான ஊமைத்துரையும் தப்பினர். இது தப்பு. அவரோட அமைச்சர் ஊமத்துறை கிடையாது. இது அவரோட சகோதரர். அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் தான். அதனால் இந்த கோட் தவறு. 2வது கூற்று, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறையின் உதவியோடு ராமநாதபுரம் கோட்டையிலிருந்து தப்பினார். இது சரியான கூற்று தான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவும் சரிதான். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மற்றும் 3 சரி. 53வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் குறித்த குற்றச்சாட்டுகளை மதராஸ் ஆட்சி குழுவிற்கு தெரியப்படுத்திய குழுவில் இடம்பெறாதவர் யார்? இந்த குற்றச்சாட்டுகளை மதுரை ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. இதை விசாரிக்க குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவில் இடம் பெறாதவர் யார்? வில்லியம் பிரவுன் இருப்பார், வில்லியம் ஓரம் இருப்பார், ஜான் காசா மேஜர் இருப்பார். வில்லியம் ஹென்றி மட்டும் இருக்க மாட்டார். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மட்டும் இல்லை என்பது சரியான பதில். நெக்ஸ்ட், வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவர்களை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார்? யார்னா எட்வர்டு கிளைவ் அவர்கள் தான் பணியிடை நீக்கம் செஞ்சிருப்பார். ஆட்சியர் ஜாக்சன் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் SR லூசிங்டன் அவர்கள். 56வது கேள்வி, சிவகங்கையின் மருதுபாண்டியர் ஏற்படுத்திய தென்னிந்திய கூட்டமைப்பிற்கு ஆதரவு அளித்தவர்கள் யார்? திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் 2 பேரும் ஆதரவு அளிச்சிருப்பாங்க. சிவகிரி பாளைய நாயக்கர் ஆதரவு அளிக்க மாட்டார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. எந்த பாளையத்தை நோக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் படை நகர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனியார் கருதினர்? எங்கன்னா சிவகிரி பாளையத்தை நோக்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் படை சென்று இருக்கும். அதுதான் கம்பெனியார் பெரிய சவாலாக கருதிப்பாங்க. 58வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி அறிக்கை யாருடைய தலைமையின் கீழ் தயாரிக்கப்பட்டது? யாருடைய தலைமையின் கீழ்னா மருதுபாண்டியரின் தலைமையின் கீழ் தயாரிக்கப்பட்டது. 59வது கேள்வி, சிவகிரி பாளையத்திற்கு ஆதரவாக திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் யார்? யார் உத்தரவிட்டிருப்பார்னா வெல்லஸ்லி பிரபு தான் அந்த உத்தரவை பிறப்பிச்சிருப்பார். 60வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கூறிய நிபந்தனை எப்பொழுது வழங்கப்பட்டது? எப்பொழுதுனா 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கூறிய நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கும். 61வது கேள்வியிலேருந்து 100வது கேள்வி வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.